உணவை வீணடிக்காதீர்கள். ஹாய் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். வெள்ளரி பழத்தில் நம்ம ஐஸ்கிரீம் மாதிரி ஒரு டேஸ்ட்டாக செய்கிறோம். ஆனால் அது ஜில்லுன்னு இருக்காது. சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் ஐஸ்கிரீமுக்கு பதில் இது கொடுக்கலாம். இந்த வெயில் காலத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லா நீர் சத்து நிறைந்தது. இந்த வெயிலில் அலைகிறவங்கெல்லாம் இதை இந்த மாதிரி சாப்பிட்லாம். கொஞ்சம் வெயிலுடைய தாக்கம் தெரியாது. அதுக்கு முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம கொல்லையில் அந்த செடியிலேயே பழுத்து அப்படியே திருப்பி போட்டுவிடும். அந்த பழம் இந்த வெள்ளரி பழம் தெறிப்புட்டுடும். அந்த மாதிரி பழமாக கொல்லையிலே எடுத்து வாங்கிட்டு வரணும். அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பனை ஓலையில் கட்டி கொடுப்பாங்க. இந்த மாதிரி அந்த வெள்ளரி பழம் வாங்கிட்டு வாங்க. அது தெறிப்புட இருக்கும். அதுக்கு நம்ம நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறோம். நாட்டு சர்க்கரை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துங்க. பனங்கல்கண்டு தூளாக இருக்கும். அப்படியே கல்கண்டு தூளாக இருக்கும், இல்லைன்னா தூள் பண்ணிக்கோங்க. அதுபோல் சுக்கு பவுடராக இருக்கணும். இல்லைன்னா சுக்கு வாங்கி நீங்கள் கொஞ்சம் பவுடர் எடுத்துங்க. இப்போ நம்ம அந்த வெள்ளரி பழத்தை பிரித்து அந்த பனை ஓலையிலேருந்து எடுக்கிறோம். பார்த்திங்கன்னா அந்த வெள்ளரி பழம் நம்ம அப்படியே எடுத்து அந்த பனை ஓலையில் மடித்து கொடுப்பாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா அந்த செடியிலேயே இது பழுத்து அப்படியே வெடிப்பு விட்டுடும். இந்த வெயில்லையே இருக்கும். அது இந்த பழம் பார்த்திங்கன்னா வெயில்லையே அது பழுத்து இருக்கும். இந்த வெயிலோட தாக்கத்தை அப்படியே நல்லா ஈடு கொடுத்து தாங்கும். நல்லா நீர் சத்து நிறைந்தது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி அதை எடுத்து அப்படி கத்தியால் அதை கீந்துனிங்கன்னா அப்படியே உள்ளே இருக்கிற அந்த விதையை மட்டும் எடுக்கணும். இது மாதிரி வெடிச்சிருக்கும். அந்த உள்ளே இருக்க அந்த விதையை மட்டும் எடுத்துருங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உள்ளே விதை இருக்கும். அந்த விதையை எடுத்து காய வச்சு அதை சாப்பாட்டுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி அந்த விதையை எடுத்து காய வச்சிடணும். அதை அப்படி உடச்சி கொஞ்சத்தை எடுத்து அதில் நீங்கள் அந்த விதையெல்லாம் நீக்கிட்டு அப்படியே அந்த மேலே இருக்க அந்த சதப்பத்தையை மட்டும் எடுத்துடாமல் அந்த விதை தனியாக வந்துடும். லேசாக தள்ளினீங்கனாவே வந்துடும். அப்படியே பழுத்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக ஆப்பிளோடைய இது மாதிரியே இருக்கும் அது. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த நீர் அந்த தண்ணி அப்படியே பார்த்திங்கன்னா அது மாவாக்கி அப்படியே வச்சுருக்கும். இந்த பழம் அப்படியே பார்த்திங்கன்னா நீர் அப்படியே மாவாக இருக்கும். அதில் அப்படியே மாவாக இருக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம கத்தியால் எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கணும். இல்லைன்னா ஒரு ஸ்பூனால் எடுத்து சுரண்டி அந்த தோல் இல்லாமல் எடுத்துங்க. இது மாதிரி ஒரு பிளேட் எடுத்துங்க. பிளேட்டில் இது மாதிரி அதை அந்த மாவு பகுதியை மட்டும் தோல் இல்லாமல் அப்படியே சுரண்டி எடுத்துருங்க. அதை ஒரு ஸ்பூனு இது மாதிரி சுரண்டி எடுத்துங்க. ஒரு ஸ்பூனை வச்சு சுரண்டி எடுத்திங்கன்னா அது எல்லாம் வந்துடும். அதை தோல் இல்லாமல் இது மாதிரி அதை நீங்கள் எடுக்கணும். இது சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா அந்த வெயில் காலத்தில் இதெல்லாம் நல்லா நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கணும், உணவோட சேர்த்துக்கணும். அந்த வெயிலோட தாக்கத்தை நம்ம உடம்பு நல்லா தாங்கும். அதோட பார்த்திங்கன்னா உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும், நல்லா பசிக்கும். அதுபோல் நல்லா உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி செய்கிறது கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் நம்ம ஐஸு ஜில்லுன்னு எதுவும் போடலை. இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த மாவை மட்டும் அப்படியே எடுத்துக்கணும். சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்திங்கன்னா அவங்க ஐஸ்கிரீம் ஞாபகத்துலேயே அப்படியே சாப்பிடுவாங்க. இது கப்பு இல்லை ஏதாவது ஒரு கப்பில் மாதிரி அப்படியே அச்சு மாதிரி வச்சு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் பிளேட்டில் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். எடுத்து இதை நல்லா அப்படியே ஒதுக்கி அப்படியே ஒரு முட்டை அப்படியே வச்சுங்க. வச்சு அது மேலே நம்ம நாட்டு சர்க்கரையை அப்படியே மேலே தூவி விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அது இலகி எல்லாம் தண்ணியாக போயிடும். ஆனால் அதுக்குள்ளே சாப்பிட்றணும். இதை பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரையை மேலே அப்படியே லேசாக சாரலாக தூவி விடுங்க. தூவி விட்டு உடனே இதை சாப்பிட்றணும். அப்படி சாப்பிடும்போது இதை தூவி விட்டு கொடுத்துடணும். கொடுத்திங்கன்னா அப்படியே பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக மாவு மாதிரி அப்படியே உங்களுக்கு அவ்வளோ இனிப்பாக இந்த சர்க்கரைக்கும் அதுக்கும் நீங்கள் என்ன ஸ்நாக்ஸு சாப்பிட்டாலும் இந்த மாதிரி இந்த வெயிலுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸு இருக்காது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா அப்படியே அந்த சர்க்கரையெல்லாம் நீத்து தண்ணி ஆயிரும். இந்த மாவே இருக்காது, தண்ணியாக இருக்கும். இப்போ இதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தா ஹைலைட்டாக இருக்கும். அதே போல் இன்னொரு பிளேட்டில் அந்த விதையெல்லாம் நீக்கிட்டு அந்த மாவு மாதிரி இருக்கக்கூடிய அந்த வெள்ளரி பழத்தை எடுத்து நம்ம அப்படியே அதை சுரண்டி பிளேட்டுக்கு மாற்றிக்கிறோம். இந்த மாதிரி மாற்றுங்க. இந்த மாதிரி பிளேட்டுக்கு எடுத்துங்க. இதில் கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டு. அதை விட இது இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது இனிப்பும் காரமுமாக இருக்கும். அது இனிப்பும் இருக்கும், காரமுமாக இருக்கும். அதோட இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த மாதிரி அந்த மாவு மாதிரி இருக்கிறத தோல் பகுதியை மட்டும் விட்டுட்டு அப்படியே சுரண்டி பிளேட்டுக்கு எடுத்துக்கங்க. இது வயசானவங்கெல்லாம் சாப்பிட்லாம். வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி வெள்ளரி பழம் இருந்தால் உடனே இதை செஞ்சு கொடுக்கலாம். அந்த மாதிரி இது சூப்பராக இருக்கும். கடைகள்லாம் வச்சு வியாபாரம் பண்ணலாம். ஃப்ரூட் ஷாப்லலாம் ஜூஸுக்கு பதில் இந்த மாதிரி ஒன்று நம்ம வச்சு செஞ்சு கொடுக்கலாம். அட்டகாசமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி இந்த பிளேட்டில் நம்ம அந்த வெள்ளரி பழத்தில் இருக்கக்கூடிய அந்த மாவு மாதிரி இருக்கக்கூடிய பழத்தை எடுத்துக்கிறோம். இதை ஒரு சின்ன கிண்ணத்தில் தேன், நல்ல சுத்தமான தேன் எடுத்துங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேன் எடுத்துங்க. 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு அதிகம் வேணும்னா நீங்கள் அதிகம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தேன் எடுத்த பிறகு இந்த தேனில் சுக்கு பவுட்ரு, சுக்கை வந்து அப்படியே தூளாக பவுடராக அடித்து வச்சுருப்போம். அதை வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துங்க. 1/2 டீஸ்பூன் சேர்த்துங்க. 1/2 டீஸ்பூன் இதில் வந்து அந்த சுக்கு பவுடரை சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணும். சுக்கு பவுடரை சேர்த்து இந்த தேனோடு நல்லா கலந்துருங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த சுக்கோட அந்த இனிப்பும் காரமும் அவ்வளோ ஹைலைட்டாக இருக்கும் அது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு அதை எடுத்து அப்படியே அந்த பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன்ல வெள்ளரி போல பழத்தோட மாவு மாதிரி இருக்கக்கூடிய அந்த நீர்ப்பகுதி எடுத்து வச்சுருப்போம். அதை நீங்கள் அது மேலே அப்படியே இந்த தேனை, இந்த சுக்கு தேனை ஊற்றிடுங்க. ஊற்றி அப்படியே மேலாக்க ஊற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த அந்த பழம் ஃபுல்லாக இந்த தேன் நல்லா பரவிடும். சாப்பிட அதை விட சர்க்கரையை விட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது காரமும் இனிப்பும் இருக்கும். சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தானது. ரொம்ப இது அதுபோல் ஒரு பிளேட்டில் இதே மாதிரி நீக்கி இந்த பழத்தை எடுத்து வச்சுங்க. எடுத்து வச்சு கல்கண்டு தூள், அதாவது பனங்கல்கண்டு தூளாக, இல்லை தூள் இல்லைன்னா உங்கள்கிட்ட பனங்கல்கண்டை தூளாக இடிச்சுக்குங்க. இடித்து இந்த மாதிரி அதை எடுத்து மேலே தூவி விட்டு கொடுத்தீங்கன்னா இந்த தேனும் சர்க்கரையை விட இது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே சாப்பிட்ட டேஸ்ட்டு நாக்கில் இருக்கும். திரும்ப திரும்ப செஞ்சு கேட்பாங்க. இந்த வெயில் காலத்துக்கு திங்க திங்க அப்படியே சாப்பிட சாப்பிட இதமாக இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா உடம்புலாம் ஜில்லுன்னு குளிர்ச்சியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வெள்ளரி பழத்தை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு, ஆஃபீஸுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. வெயிலில் அலைகிறவங்க, வெயிலில் பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் இது மாதிரி கொடுக்கலாம். அதே போல் ஒரு கடையாகவும் வைக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள். வயசானவங்களுக்கும் அதே போல் வியாபாரமாகவும் இதை செய்யலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு விசேஷத்தையும் செஞ்சு கொடுக்கலாம். அது இன்னும் நல்லாயிருக்கும். ஐஸ்கிரீமுக்கு பதில் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இது மாதிரி செஞ்சு கொடுங்க. எங்களுடைய வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.